சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்ட தாவேகா தலைவர் விஜய் கோவை விமான நிலையம் சென்றடைந்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுக்காக நம்முடன் செய்தியாளர் சிவகுமார் தற்பொழுது இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பக்கத்தில் இருக்க விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டமானது நடைபெறுது, பரப்புரையானது நடைபெறுது. காலை 11 மணி முதல் 1 மணி வரை விஜய் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு அனுமதிக்கு அளிக்கப்பட்டு அதன் பிறகு உரையாற்றுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில காலை 8 மணி அளவுல நீலாங்கரையில உள்ள தனது வீட்டிலிருந்து அவர் வாகனத்துல கிளம்பி 4 சக்கர வாகனத்துல கிளம்பி அங்கிருந்து தனி விமானம் மூலம் கோவை வர்றதா சொல்லி கூறப்பட்டு அதன் அடிப்படையில இன்று காலை கிளம்பினாரு. ஈரோட்டில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிற்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் கலந்துக்கிறது தற்போது விமானம் மூலம் வந்தடைஞ்சிருக்கிறாரு. இதனால விஜய் வருகையை முன்னிட்டு கோவை விமான நிலையத்துல பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே கோயம்புத்தூர் தமிழகத்தோட தொழில் நகரம்னு கூறப்படுற அந்த கோவை விமான நிலையம் அது எப்பவுமே கொஞ்சம் பிஸியா இருக்கு. அதாவது எப்பவுமே கொஞ்சம் அதிக அளவுல கூட்ட நெருக்கடி உள்ள ஒரு விமான நிலையங்கள்ல ஒண்ணு மட்டுமல்லாது இங்க இருந்து பல்வேறு நாடுகளுக்கும் இங்க விமானம் போயிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில இங்கு விஜய் வருகையை முன்னிட்டு கோவை விமான நிலையத்துல பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்குங்க. இந்த விமான நிலையங்கள் எப்பவுமே மத்திய ரிசர்வ் படையினரோட பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருப்பாங்க. எப்பவுமே அங்க ஃபுல்லா மத்திய ரிசர்வ் படை தான் பாதுகாப்புல இருக்கும். இந்நிலையில விஜய் வர்றதை முன்னிட்டு 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அதே மாதிரி ரிசர்வ் படையினர் உள்ளிட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. விமான நிலையத்திலிருந்து வெளியில வரக்கூடிய வாயில பேரிகேட்டுகள் எல்லாம் அமைக்கப்பட்டு கயிர்கள் மூலம் பலமா கெட்டப்பட்டிருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோட அதாவது அவரை பார்க்கக்கூடிய ஆவல்ல வரக்கூடிய தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் யாரும் விமான நிலையத்தோட கட்டுப்பாடு பகுதிகளுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அங்க பேரிகேட் அமைத்து கைதுகள் மூலம் இருக்க கட்டப்பட்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா தடுப்புகளை தாண்டி விஜயை காண ஒரு ரசிகர்களும் தொண்டர்களும் நிற்பதற்காக, அதாவது பார்க்கறதுக்காக நிற்கக்கூடிய அங்காவது நின்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம சென்னையிலிருந்து இன்னைக்கு காலையில் கிளம்பின அவர் தற்போது கோவை விமான நிலையம் வந்தடைஞ்சிருக்கிறாரு. இங்க இருந்து நேராக அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய விஜயமங்கலம் சுங்கச்சாவடி பகுதிக்கு போறாரு. முதல்ல அவர் ஹோட்டல் போய் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் போறதா இருந்தது. ஆனா தற்போதைய நிலவரப்படி அவர் நேராக அங்க வர்றதா அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அவர் அங்க கோயம்புத்தூர் விமான நிலையம் இறங்கியிருக்கிறாரு. இங்க இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் வரை அந்த விஜயமங்கலம் சுங்கச்சாவடி. இந்த சுங்கச்சாவடிக்கு அவர் அவரோட வாகனத்துல, அதாவது அவரோட இங்க இருந்து ரேஞ்ச் ரோவர் வாகனத்துல போவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா பாண்டிச்சேரியில் நடைபெற்ற கூட்டத்துல அவர் ரேஞ்ச் ரோவர் வாகனத்துல நீலாங்கரையில் உள்ள அவரோட வீட்டில இருந்து பாண்டிச்சேரியில் நடைபெற்ற அந்த பரப்புரை நிகழ்த்தக்கூடிய இடத்துக்கு அங்க உள்ள கேரவன் வரைக்கும் அவருக்குள்ள கேரவன் வரைக்கும் அவரோட ரேஞ்ச் ரோவர் வாகனத்துல தான் போனாரு. இந்நிலையில கோயம்புத்தூர்ல இறங்கி இருக்கிற அவரு ரேஞ்ச் ரோவர் வாகனத்தை போகலாம், அவரோட சொந்த வாகனமான ரேஞ்ச் ரோவர் வாகனத்துல போய் அங்கிருந்து அந்த பிரச்சாரம் நடைபெறக்கூடிய அந்த பகுதிக்கு, அதாவது அந்த பரப்புரை நடத்தக்கூடிய அந்த பகுதியில நிறுத்தப்பட்டிருக்கிற அவரோட கேரவனுக்கு சென்றடைவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இன்னும் கூட்டம் 11 மணி முதல் 1 மணிக்குள்ள நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் போலீசார் கட்டுப்பாடு வீச்சிருக்கிறாங்க. இன்னும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 40 நிமிடம் முதல் 50 நிமிடம் வரை அந்த அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு இருக்குது. அந்த நேரம் இருக்கிற சூழ்நிலையில அவர் தற்போது இறங்கி இருக்கிறாரு. ஏறத்தாழ இங்க இருந்து ஒரு 40 நிமிடம் முதல் 50 நிமிடம் வரை ஆகும். ஏன்னா 60 கிலோமீட்டர் தூரம் கடந்துக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 50 நிமிடம் முதல் 1 மணி நேரம் வரை ஆகுங்கிற சூழ்நிலையில கரெக்டா ஒரு 11 மணி அளவுல அவர் இந்த கூட்டம் நடைபெற இடத்துக்கு போவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே இவர் வருவாரு அப்படிங்கிறதுனால அங்க காலையிலேயே கடுமையான பாதுகாப்பு போடப்பட்டு அதன் அடிப்படையில அங்க கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி போலீசார் அதாவது வரக்கூடிய ரசிகர்கள் எப்பவுமே மரத்துல ஏறக்கூடாது, பக்கத்துல இருக்க டிரான்ஸ்ஃபார்மர்கள் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தாலும் இதெல்லாம் கடைபிடிக்காத மாதிரி தான் இதுவரை நடந்த கூட்டங்கள் எல்லாமே நடைபெற்றிருந்தது. பாண்டிச்சேரியை தவிர திருச்சி ஆகட்டும், அரியலூர் ஆகட்டும், எல்லா பகுதியிலுமே இதே மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. ஆனா இந்த முறை மரத்துல யாரும் ஏறிடக்கூடாது அப்படிங்கறக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு மரத்திற்கும் அங்க அந்த கூட்டத்தை சுத்தி உள்ள பகுதிகளில் இருக்கிற மரங்களுக்கு ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு போலீசார் பாதுகாப்பு பணியில போடப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், அதே மாதிரி முதியவர்கள், குழந்தைகள் இவங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில வரக்கூடியவங்களை அங்க தனியா அனுப்பிட்டு இருக்கிறாங்க, அதாவது திரும்ப அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு மொத்தம் பாதுகாப்பு பணி, அதாவது உள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு போதிய அளவுக்கு தண்ணீர் விநியோகம் கொடுக்கப்பட்டிருக்கு. தனித்தனி தண்ணி கேன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே முதல் கட்டமா சொல்லிட்டாங்க, அதாவது நாங்க உணவு ஏற்பாடு பண்ண முடியாது, தண்ணீர் பிரச்சனை எல்லாம் கொடுக்கப்படும்
அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து தற்போது விநியோகப்பட்டிருக்கு. ஏறத்தாழ 35,000 பேர் பங்கேற்பார்கள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உண்டான ஏற்பாடுகள், அதாவது முதல் கட்டமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 35,000 பேர் இதுல கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனா தற்போதைய கூட்டப்படி கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மேல அந்த பகுதிக்கு வந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில இன்னும் கூட்டமானது கூடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா விஜயோட வாகனத்தை சுற்றி எந்த விதமான வாகனமும் வரக்கூடாது அப்படிங்கறதான் காவலர்களோட முதல் விதி. ஏன்னா ரோட் ஷோ பண்ணக்கூடாது, ரோட் ஷோவால பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதுனால பின்னால யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி கடுமையா உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் தற்போது வந்து அந்த வாகனங்களை பின்தொடர்ந்து வர்றதுக்கு, அதே மாதிரி விமான நிலையத்துக்கு உள்ள போறதுக்கு உண்டான தடுப்புகள் எல்லாமே அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது பாதுகாப்பு வந்து பலப்படுத்தப்பட்டிருக்குது. கோயம்புத்தூர் வந்து இறங்கியிருக்கிற அவரு இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள அந்த ஈரோடு பெருந்துறையில் இருக்க விஜயமங்கல சுங்கச்சாவடி வந்து அடைவார்னு எதிர்பார்க்கப்படுது. அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.